கூட பார்க் போறேன். எல்லா சண்டேயும் எங்க அப்பா கூட பார்க் போவேன். இந்த சண்டே எங்க அப்பா கூட பார்க் போறேன். பைக்ல போகும்போது எப்போதும் ஹெல்மெட் போட்டுக்கணும். யூ மஸ்ட் வேர் ஹெல்மெட் while driving. பை. நாங்க இப்ப பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பார்க்குக்கு போறதா இருந்தா. நிறைய கேம்ஸ் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸும் சம்டைம்ஸ் வருவாங்க. நாங்கள் ஜாலியாக விளையாடுவோம். மழை வாட்டர் எடுத்துக்கிட்டியா? பார்க் வந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்க் வந்துட்டாங்க. விளையாடுறதுக்கு ஸ்லைடு ஊஞ்சல்லாம் கிடைக்குமானே யோசிச்சுட்டு போனேன். எப்போதும் இதை விட கூட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். 1 மணி நேரம் தான் விளையாட முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ப்ரிங் ரைடர் தான். பக்கத்தில் டவ் ஷேப்பில் ஸ்ப்ரிங் இருந்தது. ஆனால் எனக்கு டாக் தான் பிடிக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரைடரில் எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஸ்ப்ரிங் ரைடரில் உட்கார பயப்படுவேன். கீழே விழுந்துருவேன்னு நினச்சி உட்காரவே மாட்டேன். இந்த ஊஞ்சலுக்கு தான் டிமாண்டே. என்னோட சைடு யாரையுமே காணும். ஒரு வெளியான ஊஞ்சல் கிடச்சிட்டு. ஒரு கம்பியில் 2 பேர் ஊஞ்சல் ஆடுறோம்ல, அதுக்கு பேர் டபுள் ஸ்விங். நான் ஊஞ்சல் ஆடும் போது யாராவது குறுக்க வந்துடுவாங்களோன்னு பயப்படுவேன். பெரியவங்க கூட பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க சில பேர் குறுக்க ஓடி வருவாங்க. அப்போ எப்படி டக்குன்னு ஊஞ்சலை நிறுத்துறதுன்னு தெரியாது. அதனால் யாராவது வந்துட்டே இருந்தாங்கன்னா நான் ஸ்லோவாக ஆடுவேன். இல்லைன்னா அப்படி தான் ஸ்பீடாக ஆடுவேன். எனக்கு இப்படி ஆடும் போது ஜாலியாக இருக்கும். இப்போ ஊஞ்சல் முடிஞ்சிட்டு அடுத்து ஸ்லைட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஏணியில் ஏறி போகலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா ரோப்பில் ஏற சொன்னாங்க. அதனால திருப்பி ரோப்பில் ஏறி வந்துட்டேன். இது வந்து 2 பேர் ஸ்லைட் பண்ணுறது. அதனால அதுக்கு பேர் டபுள் ஸ்லைடு. அடுத்தது ரவுண்ட் ஸ்விங் போனேன். ஆனால் அதில் யாருமே உட்காரல. இல்லை, ரொம்ப நேரம் விளையாண்டா மயக்கம் வரும். அதனால நான் ஸ்லோவாக தான் சுற்றினேன். நிறைய பேர் இருந்தால் ஜாலியாக இருக்கும். தனியாக விளையாடுறது கொஞ்சம் போர் தான். பெரியவங்க விளையாடுற மாதிரி இருந்தால் எங்கள் அப்பாவையும் உட்கார சொல்லியிருப்பேன். சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாரும் அந்த ரைடுக்கு வரல. இந்த ரைடில் என்னோட ஏஜ் குழந்தைங்கள்லாம் உட்கார மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் வராங்க. அடுத்தது என்ன ரைடில் போகலான்னு யோசிச்சுக்கிட்டு நான் அதை சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
அதையும் முடிச்சாச்சு. அடுத்து எங்க போறது எங்க போறது எங்க போறது? அதே சைடு தானா? ஒரு தடவை தான் இதில் ஸ்லைட் பண்ணேன், அப்புறமா போர். அடுத்து நான் எங்கே போனேன்னா மங்கி பார்ஸ். மங்கீஸ்லாம் இந்த மாதிரி மரத்தில் தொங்கிட்டு தானே இருக்கும், அதனால தான் அந்த ரைடுக்கு பேர் மங்கி பார்ஸ். நம்ம திருப்பி இந்த கம்பியில் கால் வைக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்லிப் ஆகிட்டா விழுந்துருவோம். இல்லை ஒரு தடவை போகிறதே பெரிய விஷயம், ஏன்னா கை ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அடுத்து ஃபேமிலி ஸ்விங்கில் கொஞ்ச நேரம் ரைட் பண்ணேன். இந்த ஸ்விங்கில் பெரியவங்களும் உட்காரலாம், ஆனால் பார்க்கில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்களா, அதனால பெரியவங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் ஸ்பைரல் ஸ்லைடுக்காக வெயிட் பண்ணேன். கிளைம்பு பண்ணி போகிற இடத்துல ஒரு பாப்பா இருந்தது, அதனால நான் வெயிட் பண்ணி போனேன். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கும்போது நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸ்பைரல் ஸ்லைடும் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் ஸ்கூலில் நான் அதிகமாக விளையாடுறது இந்த ஸ்லைடு தான். அடுத்து 8 போடுவோமா? 8 இது பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்காக உள்ளது. நான் சும்மா நடந்து பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த பெபிள் ஸ்டோன்ஸில் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க தான் அதில் நடக்கலாம். ஒரு வழியா பார்க்ல இருக்கிற எல்லா ரைடையும் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நாங்க முடிச்சிட்டு கிளம்பும் போது கூட சில பேர் பார்க் வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்கு கிடையாது. நாங்கள் போகிற வழியில் ஒரு லேக் இருந்தது, அதுதான் இது. வாக்கிங் பாத் வந்து ரொம்ப புதுசாக போட்டிருக்காங்க. இந்த இடம் அப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச ரைடை காமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.